செய்தியை வெளியிட்டதற்கு 600 அப்யூசிவான கால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா? யாராவது அப்படி செய்வாங்களா? வருவாங்கடா, நான் தான் வருவேன். நீங்கள் இப்படி செய்கிறதுனால உங்களுடைய தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பெயர், அவப்பெயர், நம்பிக்கை இல்லாமல் போவது, ஓட்டுக்கள் கிடைக்காமல் போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசிகாவினுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒருவேளை அதில் சமூக விரோதிகள் கூட இருக்கலாம், திருமாவளவன் அவர்களுடைய செய்தியை வெளியிட்டதற்காக பாலிமர் நியூஸ் சேனல் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஃபோனை வெளியில் லீக் பண்ணி, இவன் தான் இந்த நியூஸை வெளியில் விட்டது, இவன் தான் இப்படி தப்பாக சொன்னது அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி, திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு, அந்த நபருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி, அதற்கு இன்றைக்கி பத்திரிகையாளர்களுடைய சங்கம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அசிங்கம் திருமாவளவன் அவர்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களே சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை அன்றைக்கி நடந்தது எதேச்சா நடந்தது கிடையாது, எனக்கு ஆர்எஸ்எஸ் மேலேயும் பிஜேபி மேலேயும் ரொம்ப பெரிய அளவில் சந்தேகம் இருக்குது, அவங்க தான் அப்படி முன்னாடி நிற்க வச்சுருப்பாங்க அந்த நபரை அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவங்க நிற்க வச்சது ஓகே, இன்றைக்கி ரஞ்சித் அவர்கள் கூட திருமாவளவன் அவர்கள் சொல்வது நியாயமாக இருக்குது, எனவே அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைக்கு நின்னதுக்கெலாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா இங்கே எல்லாருமே இசட் பாதுகாப்புடன் அலைய வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்க போனால் நமக்கெல்லாம் இசட் ப்ளஸ்லாம் வேணுமோ? ஏன்னா எல்லாரையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட த்ரெட்டனிங் கால்லாம் வந்துட்டுருக்கு. அப்படி நாமளும் ஒரு இசட் பாதுகாப்பை கேட்டால் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்றல் வருதா இல்லையா? அங்கே நடந்த நிகழ்வை கொஞ்சம் நல்லா பார்த்தாலே தெரியுது. ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த ஸ்பீட் பிரேக்கில் அந்த பைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகாமல் மெதுவாக போனது. பின்னாடி வரக்கூடிய வண்டி ஆஸ் யூஷுவல் இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கும், இதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை விடுத்துட்டு இதில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏடிஎம்கே தான் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி தாவேக்கா தான் இருப்பாங்க அப்படிலாம் சொன்னாலும் சொல்லுவாங்க. காரணம் இருக்குது, இன்றைக்கி திமுகவினுடைய கூட்டணி இவங்களுக்கு சரியான நாள் கிடையாது. இன்றைக்கி ஒரு சங்கடமான நாள் அப்படின்னு சொல்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், நீதிபதியினுடைய சும்மா விருட்டுன்னு விரட்டி எடுத்திருக்கார்ல, அதில் முடிக்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். செய்தியை வெளியிட்டதற்காக ஊடக நிறுவனங்களை விசாரிக்க கோருவதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம் CUJ கண்டனம். நான் சொல்லலை, பார்த்தீங்கல்ல, என் மேலே யாரும் கோபப்பட்டுறாதீங்க. அந்த CUJ அப்படிங்கிறவங்க கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன திருமாவளவன் அவர்களே, இவர் இப்படிலாம் விசாரிக்க சொல்கிறதெல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கே? அப்படின்னா எந்த பத்திரிகையாளரும் ஒரு விதமான செய்தியும் வெளியே விட முடியாதே. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருமாவளவன் அவர்கள் மிரட்டுறாரு, அதே மாதிரி நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் மிரட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மிரட்ட மாட்டார், ஏன்னா பத்திரிகையாளரை ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப நேர்த்தியாகவும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்ததாக வேறு ஏதாவது ஒரு தலைவர் மிரட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே வேணாங்க. பத்திரிகையாளரை பார்த்து விஜயகாந்த் அவர்கள் நாக்கை மடித்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பெரிய போராட்டத்தை நடத்துனீங்க? அந்த மனுஷனை எவ்வளவு கொச்சையாக காண்பித்தீர்கள்? நடந்துச்சா இல்லையா? அடுத்ததை விட்டுலாமே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் சரியாக வேலை செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களை சக பத்திரிகையாளர்களே எப்படிலாம் கேவலமாக பேசினாங்க? ஒன்றுமே கிடையாது. புதிய தலைமுறை டிவி சேனல் அப்படிங்கிறது இப்போது அரசு கேபிளில் வரவில்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அண்டா முதல் அனைத்து நபர்களும் அங்கே ஆஃப் ஆகி உட்கார்ந்துருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் ஆளும் கட்சிக்கு ஜிங்ஜாங் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையான பத்திரிகையாளர்கள் வளருவதையோ உண்மையான பத்திரிகையாளர்கள் வெளியிடக்கூடிய செய்தியோ விரும்பவில்லை. அவங்கள முடக்குவதற்கு இங்கே ஏகப்பட்ட சதி வேலைகள் நடந்து வருகிறது. இல்லை, நீ பத்திரிகையாளன், நீ இந்த செய்தியெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறதுக்கு இவங்க அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க? நீ போய் வழக்கு போட்டு அந்த பத்திரிகையாளர் தவறான செய்தியை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி தானே ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அதான் அவதூறு பரப்பினாலே அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும், விவசாயிகளுக்கு போராடினால் குண்டாஸ் அப்படிங்கிற மாதிரி தானே போயிட்டுருக்கு. இன்றைக்கி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தை நடத்தவா விட்டாங்க? அத்தனை பெண்களையும் அங்கே போராட வந்த அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவ்வளோ பேருடைய ஓட்டும் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்களே. எத்தனை குடும்பம் 2 மாதமாக பட்னியாக இருக்கும், 2 மாதமாக வேலைக்கு போகலை, நாங்கள் தனியாருக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுடைய, அந்த தூய்மை பணியாளர்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? இதுக்கெல்லாம் தாங்க வழக்கு தொடர வேண்டும்.
இதுக்கெல்லாம் தாங்க எங்களுடைய பணத்தை செலவழித்து அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். விரயமாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரு, அதில் போய் ஒரு வண்டி இடிச்சுக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஆர்எஸ்எஸ் தான் பின்னாடி, அவர் மேலே வழக்கு போடுங்க, அந்த வெளியிட்ட பத்திரிக்கையாளர் மேலே வழக்கு போடுங்க, அவரை மிரட்டுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி அரசியலாக மாறும் அப்படிங்கிறது தெரியலை. இந்த மாதிரி அரசியலுக்கு இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் பெரிய ஒரு குட்டு கொடுத்துருக்காங்க. சாதாரண குட்டுலாம் கிடையாது. ஐயோ, இதுவரையிலும் திமுக இவ்வளோ பெரிய அவமானங்களை எல்லாம் அடைந்த சரித்திரமே கிடையாது. திமுகவுக்கு உண்மையிலேயே இன்றைக்கி கரிதினம் தான், கருப்பு நாள் தான். அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட்டை நான் வாசிக்கிறேன். லைன் பை லைனாக நான் வாசிக்கும்போது நீங்கள் அதை உங்கள் மனசில் ஓட விடுறீங்க. அண்ணாமலை அவர்கள் எதை நினச்சி அந்த ட்வீட்டை போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி. திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் அரசியல் காழ்ப்புணர்வுக்கும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இன்று தகுந்த பாடம் கற்பித்திருக்கிறார்கள். இந்த 2 நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை பற்றி டீட்டெயில்டான காணொளி தமிழ் பொக்ஷத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது என்ன, எப்படி திமுக அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் மிகப்பெரிய அளவில், அந்த நீதிபதிகளிடம் மிகப்பெரிய அளவில் ஒரு அவமானப்பட்டு நின்றார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் விலாவரியாக ஒரு 21 நிமிஷ வீடியோ. பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு இன்றைக்கி தமிழ் பொக்ஷன் வீடியோ பார்த்துருங்க. அம்புட்டும் சரவெடியாக வெடிச்சிருக்கு, பார்த்துக்கோங்க. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய கிட்னி திருட்டு, கிட்னி முறைகேடு தானே சொல்லணும் அண்ணாமலை அவர்களே. நம்ம மா சுப்பிரமணியம் அவர்களே சொல்லியிருக்கார், கிட்னி திருட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் மேலே ஒரு குண்டாஸ் பார்சல் பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே இடத்துல நான் ஒன்று கவனிக்க விட்டுட்டேன். நம்ம ஊரில் தயாரித்த ஒரு இருமல் மருந்தை குடித்து 14 குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மீடியா எந்த அளவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஏண்டா டேய், அரசாங்க ஊழியர்கள் ஏன் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத விட, எல்லா அரசாங்க ஊழியர்களையும் சொல்லலை, பொதுவாக சொல்லிட்டேன்னு சொல்லி யாரும் போய் பெரிய அளவில் இவன் எங்களுக்கு எதிராக பேசிட்டான்னு சொல்லிடாதீங்க. ஊழல் செஞ்சுக்கிட்டு வேலையை சரியாக செய்யாமல், வேலையை ஒரு வெறும் சம்பளத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய அரசாங்க ஊழியர்கள், அங்கே ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் ஒரு நிறுவனம் இருந்திருக்கு, அதில் அவங்க எந்த விதமான இன்ஸ்பெக்ஷனும் செஞ்சதே கிடையாது. அங்கே மருந்து தயாரிக்கிறாங்களா, விஷத்தை தயாரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்காத நம்முடைய அரசு அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை செய்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணுமா வேண்டாமா? அப்படி ஒரு அரசு அதிகாரி அந்த இடத்துல சரியாக அவங்களுடைய ஆய்வுகளை நடத்தியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய நார்த்துக்கு போயிருக்காது. அங்கே இருக்கக்கூடிய 14 குழந்தைகள் உயிரிழந்திருக்க மாட்டார்கள். 41 மனிதர்கள் உயிரிழந்ததுக்கான அந்த வலி வேதனையை நம்மளை விட்டு இன்னும் அகலவில்லை. அது கூட ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஒரு யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நடந்திருக்கிறது பச்சை படுகொலை. அதுவும் பச்சிளம் குழந்தைகள் 17 பேரை நீங்கள் கொண்டு இருக்கீங்களே அரசு அதிகாரிகள். குறிப்பாக இந்த வேலையை செய்ய தவறிய அரசு அதிகாரிகள், இவங்க மேலே தான் கொலை வழக்கு அப்படிங்கிறத போடணும். ஏங்க நீங்கள் போய் அரசு அதிகாரிகளுக்கான வேலை என்ன? ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஹோட்டல்ஸில் ஃபுட்டு சரியாக அவங்க கொடுக்குறாங்களா, சரியாக கிளீனஸ் அப்படிங்கிறது இருக்கா, அங்கே தூய்மைப்படுத்துகிறாங்களா, அங்கே உள்ளவங்களுக்கு சாப்பாடு எப்படி போகுது, இதெல்லாம் ஒவ்வொரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவங்க வந்து சரிப்படுத்தணும். எல்லா ஹோட்டலுக்கும் எல்லா நாளும் உங்களால் போக முடியாது, அந்தளவுக்கு நம்ம பெரிய ஃபோர்ஸை வைக்கலை. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் நபர்கள் கொஞ்சம் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதாவது நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? தர்பூசணி மேலே பெரிய அளவில் பரப்புரை செய்து தர்பூசணி விவசாயிகளை ஒரு நஷ்டத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் மட்டும்தான் இங்கே பெரிய அளவில் நடந்துச்சே தவிர, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது நடந்துச்சா, நல்லது செஞ்சாங்களா அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தர்பூசணி டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படி தொட்டிங்கன்னா சிவப்பு வரும், வந்தால் அதில் அவ்வளோதான், அதில் விஷம் கலந்துருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாரு, விஷம் கலந்த அந்த ஒரு மருந்தை எல்லாருக்கும் விநியோகம் செய்யும்போது நாங்கள் இதுவரையிலும் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகவே இல்லை, கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு மேலே யாருமே அங்கே போகலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும்னு தெரியல, நம்ம ஊரில் நடந்திருக்கு. ஆனால் விதி இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டோம்னா செவனே போன என்ன பிடிச்சி உள்ளக்க போட்டுருவாங்கடா, அதனால் எதிர்த்து கேள்வி கேட்காதீங்கடான்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை பயங்காட்டியே வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பயங்காட்டியே ஒரு சமுதாயத்தை நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்றால் அந்த சமுதாயம் கடைசியாக வீறு கொண்டு எழுந்து வெற்றி நடை போடும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நீங்கள் பயம் காட்டுதல் என்னவோ ஒரு நபருக்கு தான், ஆனால் அந்த பயத்தை மீறி இப்போ பல நபர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியுது, ஓகே நம்ம பயம் காட்டினாலாம் இங்கே வேலை நடக்காது, உண்மையை செய்வோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருந்தினா மட்டும்தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். சரி, இங்கே கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அமைக்க கூறிய சிறப்பு புலனாய்வு குழுவில் தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளையே நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது.
திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான விசாரணை குழுவில் திமுக அரசு பரிந்துரைக்கும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று திமுகவின் நிபந்தனை எவ்வளவு வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். உங்களுக்கு புரியுதா? திருட்டு, அங்கே கிட்னி திருட்டு அப்படிங்கிறது நடந்துருச்சு. இதை விசாரிப்பதற்காக எஸ்ஐடி, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே யாரை போடணும் யாரை போடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தான் சொல்லுவோம், நீங்களா ஒரு அதிகாரியை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நம்முடைய தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்பீலுக்கு போகுது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க அப்படிலாம் போட முடியாது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களுடைய வேலையை செய்யும், நீங்கள் சும்மா மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. இது முதல் அடி திமுகக்கு. அப்போ கிட்னி திருட்டை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஈடிலாம் உள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஈடிலாம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் திமுகவில் பல தலைவர்கள் உள்ளே போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கு மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும். எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபா வச்சுக்கிட்டா எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணுறது? திருப்பூரில் இருக்க எல்லா கிட்னி இந்த கிட்னிலாம் திருடி நான் வாழணுமா? எங்கள் அப்பா வச்சுருக்கக்கூடிய காருக்கு வேல்யூ என்ன தெரியுமா? அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய கிட்னி நான் திருடணுமாப்பா, அப்படிலாம் நான் திருடி இருக்கேனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் பார்த்தீங்களா? அவரெல்லாம் வசமாக சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை அணுகிய திமுகவுக்கு அந்த வழக்கிலும் பின்னடைவே ஏற்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. எங்கள் காவல்துறை அதிகாரிகளே என்ன செஞ்சிருவாங்க? விசாரிச்சிருவாங்க. அதையே நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறீங்க. சார், சிபிஐக்கு மாற்றினா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன செல்வங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, எந்த செல்வங்கள் இப்படிலாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் சிபிஐக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நேராக உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் அப்பீலுக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்றம் உச்சி மண்டையிலேயே நறுக்குனி கொட்டி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சிபிஐ விசாரணை நடக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு யார் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விசாரணை செய்யட்டும் சிபிஐ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி, இதுக்கு தான் சிபிஐ வழக்கு விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் அசம்பாவிதத்தையும் சிபிஐ விசாரிக்கக்கூடாது, அதுக்கு எங்களுடைய காவல்துறை அதிகாரிகளே இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி திமுக அரசாங்கம், தமிழக அரசாங்கம் ஒரு பெரிய டிபேட்டை நடத்தியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு நீதி தானே வேணும். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் 500 பேர் 600 பேருன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரு கவுண்டை சொல்லி அந்த காவல்துறை அதிகாரிகளே விசாரித்தால் எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு சார்பாக வாதாடுகிறார்கள். எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நீதி கிடைக்காது, எனவே சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க. நம்ம ஊரில் நம்ம தமிழக அரசு சார்பாக அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதெல்லாம் முடியாது, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, எங்களுடைய முடிவு இல்லாமல் சிபிஐ விசாரணை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னமோ சொல்லுவாங்களே, மடியில் இல்லை என்னமோ சொல்லுவாங்க, மடியில் கனம் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரித்தால் உண்மையை வெளிவந்து விடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசாங்கம் அதற்கும் ஒரு பதில் வச்சுருந்தாங்க. ஏங்க, சிபிஐயில் இருக்கிறது லிமிட்டட் ரிசோர்ஸுங்க, அவங்கக்கிட்டே எல்லா வழக்கையும் கொண்டு கொடுத்துட்டோம்னா அது நிறைய வழக்கு அங்கே பெண்டிங் ஆயிரும் பாருங்க. அந்த நல்லெண்ணத்தில் தான் நாங்களே விசாரிச்சுக்கிறோன்னு சொல்கிறோம். சிபிஐ விசாரிக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் பாவம் அவங்களுக்கு ஓவர் டியூட்டி ஆயிரும், நாங்களே விசாரித்து முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதாடி இருக்காங்க பார்த்தீங்களா? கரூர் தாவேகா பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழக அரசை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரிக்கப்பட்ட வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதை எவ்வாறு விசாரித்தது என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம். 4வதான ஒரு தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் வழக்கில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளில் 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு 3வது நீதிபதியான நீதியரசர் திரு விஜய்குமார் அவர்கள் நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களின் கருத்துக்களுடன் உடன்பட்டு சிக்கந்தர் தர்காவில் விலங்குகளை பலியிடுவதை தடை செய்துள்ளார். இந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே தொடர்ந்து அழைக்க வேண்டும், அது சிக்கந்தர் மலை கிடையாது, அது திருப்பரங்குன்றம் தான் அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரே நாளில் டெல்லி முதல் மதுரை வரை திமுகவின் மனசாட்சியை விட வேகமாக நீதியும் தர்மமும் திமுகவை துரத்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். இந்த 4 தீர்ப்புகளையும் நீங்கள் பார்க்கும்போது, இது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்னு வச்சுக்கோங்களேன்,
இதை பார்க்கும்போது எவ்வளவு மாயாஜாலமான ஒரு கட்டிடங்களை எழுப்பி வந்தது திமுக. அவங்களுடைய சன் நியூஸ்லாம் இன்றைக்கி மயான அமைதியில் இருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் பற்றி எதுவுமே அவங்க வெளியிடவே இல்லை. நொடிக்கு நொடி விஜய் அவர்கள் தவறானவர், அவர் ரொம்ப தப்பு செஞ்சிட்டார், அவர் தலைமை பண்புக்கே லாய்க்கில்லாதவர் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நொடிக்கு நொடி போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி போய் அந்த நொடிக்கு நொடி ஏதாவது செய்தி வெளிவந்திருக்கான்னு பாருங்களேன். ஒரு செய்தி கூட வெளியில் வரல. என்னையா நினைக்கிறீங்க? மக்கள் அவ்வளோ முட்டாளு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் செய்கிறதெல்லாம் மக்கள் பொறுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கள் இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்க மாட்டோம், நீங்கள் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தூய்மை பணியாளர்களுடைய முக்கியமான தலைவர் கேட்கிறார், நான் வந்தது கிரீடத்தில் தான் வந்தேன், நான் கிரீடத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்றும் மன்னராட்சி நடக்கலை, நாங்கள் மறுபடியும் 70 நாட்களுக்கு பிறகு எங்களுடைய போராட்டத்தை அறிவிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். திமுக அரசாங்கத்துக்கு அடுத்த நெருக்கடி தயாராகி வருகிறது. தாவேகாவினுடைய வழக்கு திமுகவுக்கு நேர் எதிராக மாறிக்கிட்டு இருக்கு. இப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணுங்கயா. இந்த திமுகவுக்கு எதிராக பேசிட்டான் அப்படின்னு சொல்லியும் சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை தவறாக போட்டுட்டான் அப்படின்னு சொல்லியும் இன்னும் 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் மறுபடியும் விழிப்படைந்து விடுவார்கள். என்ன விழிப்படைவார்கள்? உங்களை எதிர்த்து யார் பேசினாலும் நீங்கள் அரெஸ்ட் தானே பண்ணுவீங்க, அதை மீறி உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சூதானமாக பார்த்து அரசியல் பண்ணுங்கள், மக்களுக்கான அரசியலை பண்ணுங்கள். நாங்கள் வேறு எதுவுமே சொல்லலை, எந்த கட்சியும் பின்னாடி நாங்கள் போகலை. எங்களுக்கு தேவை எங்களுடைய தலைமுறையும் நாங்களும் நன்றாக வாழ வேண்டும். ஊழல் இல்லாத, எந்த விதமான பின்னணியும் இல்லாத நபர்கள் கூட எல்லோரும் மாதிரியான வாழ்க்கையை நடத்த வேண்டும். சாதி, மத, மொழி இந்த வேற்றுமை எதுவுமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எல்லாரும் மனிதர்கள். நீங்கள் தான் இங்கே அரசியலில் சாதியை புகுத்துகிறீர்கள். கேட்டால் ஜிடி நாயுடு பாலத்தை திறந்து வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சத்யராஜன் ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன சொன்னான்? எனக்கு சாதியே இல்லை, நான் சாதியை எதிரானவன் அப்படின்னு சொன்னான். அதே சத்யராஜ் இன்னொன்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நான் ஜிடி நாயுடு படத்தில் நடிக்கிறேன், என்னுடைய நண்பர் மாதவன் நடிக்கிறார். இதே மாதவன் அவர்கள் ராக்கெட்ரி படத்தில் நடித்ததுக்கு அவரை எப்படியெல்லாம் வஞ்சம் வைத்து தீர்த்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த சாதி இவங்களுக்கு பிடிக்காது. பட் இப்போ ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயுடு அவர் படித்து வாங்கின பட்டமா? நான் ஒன்றும் இந்த சாதிக்கு எதிரானவனும் இந்த சாதிக்கு எதிரானவனும்லாம் கிடையாது. பட் இங்கே திமுக செய்யக்கூடிய ஒரு 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 பார்ஷியாலிட்டி அரசியல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாதியை நீ சொல்லு, இந்த சாதியை நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிற இந்த அரசியல். சாதியே நமக்கு வேணாங்கிறேன், எந்த சாதியும் நம்ம சொல்ல வேண்டாங்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன செய்கிற? சாதிய அரசியலை இங்கே புகுத்துகிறாய். சாதிய அரசியல்வாதிகளுடன் கூட்டணி வச்சுக்கிற, அந்த சாதியத்தை தூக்கி பிடிக்கிற, சாதியத்தை சொல்லி பேசி ஓட்டுக்களை வாங்கக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற. இப்படி இருக்கும்போது சாதியை எப்படி ஒழிக்க முடியும்? கேட்டால் பெரியார் மண்ணுங்கிற. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் மண்ணு தான். ஆனால் அந்த பெரியாரை மண்ணாக கூட நீங்கள் நினைக்காமல் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டும் மாற்றி மாற்றி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்கிறீர்களா, இல்லை அந்த மக்களை கொஞ்சம் கோபமடைய வைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.